ஆகவே இந்த 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் 28வது நாளிலும் இந்த மாதத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை ஆரணிக்கு வந்திருக்கும் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்து வரவேற்கிற பிரைஸ்லாம் ஹல்லேலூயா. சந்தோஷமா உற்சாகமா முக மகிழ்ச்சியோட ஒரு அலையை சொல்லுங்க. மன மகிழ்ச்சியோட கைகளை தட்டி ஆண்டவரை நன்றி சொல்லுங்க. தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை செல்வோம். இந்த வாரத்திலும் இந்த கடந்த 2-3 மாசமாக சத்துருக்களுக்கு முன்பாக அப்படிங்கிற வார்த்தையை தியானித்தோம். அடுத்து சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக என்று சொல்லி கடந்த வாரங்களை நாம தியானித்தோம். ஆமா, இன்றைக்கு ஆண்டவர் நம்ம தருகிற வார்த்தை ஏசாயா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த வார்த்தை தான் 1ஆம் தேதி நாம தியானிச்சோம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஏசாயா 2:1-2. ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். அல்லேலூயா. மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். ஆமென். இதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்கிற வார்த்தை. கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தை. அல்லேலூயா. shall be exalted above the hills. மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா உலகத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. இந்த தலைப்பை சொல்லுங்க. நான் சொன்ன தலைப்பை சொல்லுங்கன்னு சொன்னேன். சொல்லுங்க எல்லாம் சத்தமா. மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். shall be exalted above the hills. இங்கே ஏசாயாவுக்கு இந்த ஆண்டவர் கொடுத்ததான தரிசனம் 1ஆம் வசனத்தை இங்கிலீஷ்ல போறோமா? இங்கே தரிசனம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது யூதாவை எருசலேமை குறித்ததான ஒரு தரிசனம். அல்லேலூயா. The word that Isaiah the son of Amoz saw concerning Judah and Jerusalem. Hallelujah. தமிழ்ல தரிசனம் அப்படின்னு சொன்னா விசன் அப்படிங்கிற வார்த்தை தான் உண்மையானது, சரியானது. ஆனால் இங்கே தமிழ் ஆங்கிலத்திலே பார்த்தீங்கன்னா கன்சர்னிங் என்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. கன்சர்ன் அப்படின்னு சொன்னா கரிசனை. ஆமென். அக்கறை. ஹல்லேலூயா. எவ்வளவு அக்கறை பார்த்தீங்களா? சகோதரன் எவ்வளவு கரிசனை பார்த்தீங்களா? எவ்வளவு கேர் பண்றாங்க பார்த்தீங்களா? அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்ம மேல அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மேல அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறாருங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். ஆமென். பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடி அப்படின்னு சொன்னா அது மவுண்டைன். பர்வதம் என்பது மவுண்டைன், மலை. அதே போல பர்வதங்களின் கொடுமுடி அப்படின்னு சொன்னா டாப் ஆஃப் த ஹில்ஸ், டாப் ஆஃப் த மவுண்டைன், மலை உச்சி அப்படின்னு அர்த்தம். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆக இந்த வார்த்தை தான் தேவன் நமக்கு இன்னைக்கு தந்திருக்கிறார். மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். 2 காரியத்தை ஆண்டவர் உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது என்ன காரியம்னு பின்னாடி நாம தியானிப்போம். அதுக்கு முன்பாக இந்த மலைகள் அப்படின்றது எதை குறிக்கிறது? வேதத்திலே அநேக மலைகள் பெயர்கள் என்ன செய்து வருகிறது. அல்லேலூயா. பொதுவாக மலைகள் அப்படின்னு சொன்னா ஸ்பிரிச்சுவல் டைம்ல, அதாவது ஆவிக்குரிய பதத்துல உலக பிரகாரமான பதம் என்று ஒன்று இருக்கிறது, ஆவிக்குரிய அர்த்தங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. ரைசலாம். அப்ப இந்த மலைகள் அப்படிங்கிறது என்ன குறிக்கிறது சொன்னா டிவைன் இன்ஸ்பிரேஷன், அதாவது தெய்வீக ஒரு உணர்வு, ஒரு தூண்டுதலை குறிப்பது இந்த மலைகள் அப்படி சொல்லப்படுகிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம். அல்லேலூயா. டிவைன் இன்ஸ்பிரேஷன், தெய்வீகமான ஒரு உணர்வு. அதாவது தெய்வீக உணர்வுனா தேவனை பற்றி, கடவுளை பற்றிதான ஒரு உணர்வு, ஒரு தூண்டுதல். ஆமென். இரண்டாவது சிம்பிள் ஆஃப் தி நியர்னஸ் ஆஃப் காட்,
இந்த மலைகள் என்பது எதை குறிக்குன்னா, ஆண்டவர் என் அருகில் இருக்கிறார், ஆண்டவரோட நான் இருக்கிறேன், அவர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த உணர்வு. முதல் மலைகள் அப்படிங்கிற அந்த வார்த்தையோட இந்த ஸ்பிரிச்சுவல் டேம், அவன் ஆவிக்குரிய ஒரு அர்த்தங்கள். பைபிளில் ஏராளமான மலைகளுடைய பெயர்கள் சொல்லப்படுகிறது. அதில் ஒரு 7 மலைகள் முக்கியமாக சொல்லப்பட்ட காரியத்தை அதை வேகமாக சொல்லிட்டு, ஆண்டவர் இந்த மலைகளுக்கு மேலாக இந்த மலைகள் எந்த மலைகள், அது எது அப்படிங்கிறத குறித்து நாம தியானிக்க போறோம். அல்லேலூயா. 7 விதமான முக்கியமான மலைகள் இருக்கிறது. முதலாவது நாம் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. அல்லேலூயா. பாருங்க, நோவாவின் காலத்திலே முழு உலகத்தையும் ஜலப்பிரளயத்தினாலே கர்த்தர் அழித்தார். ஆனால் நோவாவும் அவருடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா. அவரோடு கூட நிறைய மிருக ஜீவன்கள் ஜோடி ஜோடியாய் காக்கப்பட்டன. பாருங்க, இந்த 150 நாள் விடாத மழை பெஞ்சிச்சு, இரவும் பகலும் 150 நாள் மழை பெஞ்சிச்சு. ஆனால் இந்த நோவா தேவனுடைய வார்த்தை கேட்டு பேழையை செஞ்சார், குடும்பம் காக்கப்பட்டது. இப்படி அந்த பேழைக்குள்ள எல்லாரும் பாதுகாப்பா இருந்தார்கள். என்ன செஞ்ச, பேழையை தண்ணீர் மேலே மிதக்க பண்ணிட்டுச்சு. 7ஆவது மாதம் இங்கே வந்துச்சு. 7ஆவது மாதத்துல அந்த பேழையானது பெரிய அந்த கப்பல் அரராத் என்கிற மலையின் மேல போய் தங்கிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. 7 மாசமா என்ன செய்ய, தண்ணியில தான் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். போட்ல போறதுன்னா அப்படியே ஸ்டாண்டர்டா இருக்குமா? இல்ல. கடல்ல போகும்பொழுது அல்லது ஒரு போட்டிங் போகும்போது என்னது, அப்படியே அசைந்து கொண்டே தான் இருக்கும். 7 மாசமும் அப்படியே ஆடிட்டே தான், தூங்கினாலும் அப்படியே ஆடிட்டே தான் என்ன செய்யணும், தூங்கணும். ஆமா, அப்படிதான் 7 மாசம் அவங்க பொழுது போச்சு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, 7ஆவது மாசம் அரராத் மலையில் போய் அது நின்றது. அப்போ அதுக்கப்புறம் 10ஆவது மாசத்துல தான் தண்ணி கொஞ்சமா வடிய ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஒரு வருஷம், அதாவது ஒரு வருஷம் கடந்த பிறகுதான் ஜலமே முற்றிலுமாக கம்ப்ளீட்டாக வடிந்தது என்று வேதம் சொல்றது. 7ஆவது மாதத்தை ஆண்டவர் பாதுகாப்பாக அந்த பேழையையும் பேழையில உள்ளவர்களையும் பாதுகாப்பாய் அரராத் மலையில போய் ஆண்டவர் நிற்க வச்சார்கள். அல்லேலூயா. அந்த மலை என்பது எதை குறிக்கிறது, நமக்கு வேண்டிய பாதுகாப்பை தருகிறது. அல்லேலூயா. பேழை என்பது தேவ சபையை குறிக்கிறது. கைகளை தட்டுவமாக. அல்லேலூயா. இந்த பாதுகாப்புக்கு ஒரு அடையாளம். பாருங்க, இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பிற்காலத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த அரராத் மலையை ஆராய்ச்சி செய்யும் பொழுது அந்த பேழையினுடைய பல அந்த பார்ட்ஸ்களை, பகுதிகள், அந்த பொருட்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவன் கண்டுபிடித்து உண்மையாகவே இந்த நடந்த சம்பவம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ரைஸ்லாம் வேதத்தில் உள்ள எல்லாமே சரித்திர சான்றுகள் உடையது. ஆமென் சொல்லலாமே. அப்ப இந்த மலை என்பது எதைக்குரிய பாதுகாப்பை குறிக்கும். அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, ஆதியாகமம் 22:2, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அல்லேலூயா. 2வது மோரியா மலை என்பது கர்த்தரை சர்வாங்க தகன பலியாய் முழுமையுமாய் ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிற ஒரு இடம்தான் இந்த மோரியா மலை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். அல்லேலூயா. உங்க ஆத்மா, உங்க ஆவி, உங்க சரீரமும், சரீரத்துக்குள்ளதான் அந்த 2 இருக்கும். தனியா 3 என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. இந்த சரீரத்துக்குள்ளதான் ஆவியும் ஆத்மா என்ன செய்யுது, இருக்கிறது. சர்வாங்க தகனபடி செலுத்துகிற ஒரு இடமாக இந்த மோரியா மலை எண்ணப்படுகிறது. அல்லேலூயா.
மூன்றாவது சீனாய் மலை யாத்திராம 20:18. இது கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தின இடம் என்ற சீனாய் மலை. ஆமென். யாத்திராம 20:18. ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும் நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக. பேசினால் செத்து போவோம் என்றார்கள். ஆமென். சீனாய் மலை தேவன் தம்மை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்பித்ததற்கான ஒரு அடையாளம். அல்லேலூயா. அவருக்கு எந்த ரூபத்திலே அவர் தன்னை வெளிப்படுத்தல, அக்கினியாய் தன்னை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஏன் ஒரு உருவமா அதை வெளிப்படுத்தல? உருவமா வெளிப்படுத்துறான்னா அதே உருவத்துல என்ன பண்ணிடுவான்? 400 வருஷமா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரகத்தை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? வழிபட்டு இருந்தாங்க. அதனால அவ்வளவு சீக்கிரமா என்ன செய்ய முடியல, ஆண்ட அந்த விக்கிரகங்களை விட்டு அவங்க வெளியில வர முடியவில்லை. ஆமென். ஸ்தோத்திரம். ஆனா அக்கினிக்கு உருவத்தை நாம ஏற்படுத்த முடியுமா? சொல்லுங்க. நெருப்பு எரியுது. ஸ்தோத்திரம். அது கொஞ்ச நேரத்தில் என்ன செய்ய, அந்த ரூபம் அந்த ஷேப் என்ன செய்ய மாறிக்கிட்டு ஒரே ஷேப்ல இருக்குமா? மெழுகுவர்த்தி இருந்தா கூட திடீர்னு என்ன செய்யும், பெருசாக அதுக்கப்புறம் அப்படியே என்ன செய்யும், காத்துல அப்படியே அசையும். அப்ப அக்கினியாலே தன்னை வெளிப்படுத்தினவருக்கு அடையாளம் இந்த சீனாய் மலை. அல்லேலூயா. அடுத்து 4வது உபாகமம் 34:1 நேபோ என்கிறதான மலை. இது மோசே கானானை தன் கண்களால் மாத்திரமே பார்ப்பதற்கு ஆண்டவர் பயன்படுத்தின மலை. அல்லேலூயா. உபாகமம் 34:1 பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளில் இருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டும் உள்ள கீலேயாத் தேசம் அனைத்தையும் காண்பித்தார். அல்லேலூயா. கீழே 2-3ல ஒவ்வொரு ஏரியாவை பற்றி சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. 40 வருஷமா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின மோசேக்கு என்ன நிலைமை பாருங்க. அல்லேலூயா. எவ்வளவு பாடு, எவ்வளவு வேதனை, எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு கல்லறியப்படுகிற அனுபவம், எவ்வளவு விரோதிக்கப்படுகிற அனுபவம். கடைசியில இஸ்ரவேல் ஜனங்கள் கோபம் மூட்டி மோசே ஊழியக்காரனே கானானுக்குள்ள போக விடாம பண்ணிட்டாங்க. எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமை. ஆமென் சொல்லுங்க. பூமி எங்க சாந்தமுள்ள குணமுள்ளவன்னு ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். ஆனாலும் ஆண்டு வார்த்தை கீழ்ப்படியாம ஜனங்கள் பண்ண உபத்திரம் தாங்க முடியாம கோபப்பட்டார். கோபம் நியாயம்தான். ஆனால் அந்த கோபமானது கானானுக்குள்ளே, பரம கானானுக்குள்ளே போவதற்கு தடையாக நம்ம வாழ்க்கையில இருந்துடக்கூடாது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? நீங்கள் கோபம் கொண்டாலும் என்ன செய்யாதீங்க, பாவம் செய்யாதீங்க. கோபம் வராத மனுஷன் ஊழியக்காரன் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. பெரிய ராஜாவுக்கும் கோபம், ராஜா கோபம் வந்துச்சுன்னா உடனே வெட்டி போடு, தலையை வெட்டி போடுறான், அவ்வளவுதான். விசாரிப்புலாம் கிடையாது. அதனால கவனிங்க, இந்த நேபோ மலை என்பது மோசேயை கர்த்தருடைய தாசனாகிய வல்லமையான கரத்துல பயன்படுத்தின அந்த மோசேயை கானானை கண்களால் மாத்திரமே பார்ப்பதற்கான ஒரு அடையாளமா இந்த மலை நேபோ மலை சொல்லப்படுகிறது. ஆமே சொல்லலாமே. கர்த்தர் நல்லவர். அதனால நாம என்று காண்பேன் அப்படின்னு பாட்டு மட்டும் பாடிட்டதல்ல, அந்த கானானுக்குள்ள போய் சேர ஆயத்தம் ஆகட்டும். சொல்லுங்க. அடுத்த 5வது கர்மேல் மலை. 1 ராஜாக்கள் 18-19 இந்த வசனத்தை வாசிக்க வேணா, நம்ம ஏற்கனவே நாங்கள் அதை குறித்து தியானிச்சுக்கிறோம். அல்லேலூயா. கர்மேல் அப்படின்னா கனிகள் தருகிற அனுபவம். அல்லேலூயா. கர்மேல் கனி கொடுக்கிற ஒரு அனுபவத்தை குறிக்கிற அந்த மலை. 6வது தாபோர் என்கிற மலை.
மத்தேயு 17:1 வாசிப்போம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அல்லேலூயா. இங்கே உயர்ந்த மலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் அவருடைய பெயர் தாபோர் என்று அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா. இந்த மலை மறுரூபமாவதற்கான ஒரு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. மறுரூபம் சரின்னா மரணத்தை காணாதபடிக்கு ஏனோக்கை போல எலியாவை போல எடுக்கப்படுகிற அனுபவம் இயேசுவை போல. அல்லேலூயா. ஏனோக்கு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார், எலியாவும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இயேசுவையும் அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணாங்க. அங்க போய் பார்த்தா இயேசு உயிர் தெழுந்த பிறகு அவருடைய சரீரத்தை அங்க பார்க்க முடிஞ்சா? இருந்துச்சா இல்லையா? இல்லை. தோத்திரம். அதுதான் மறுரூபமாக்கப்படுகிற சரீரம். அல்லேலூயா. அப்ப அந்த தாபோர் மலை என்பது தேவன் நம்மை அவர் வரும்பொழுது ரகசிய வரைகளே நம்ம சாட்சியா ஆயத்தமா இருந்தோம்னா நம்மளை மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. அதுக்கு அடையாளம் சொல்லப்பட்டு தாபோர் மலை. அடுத்து 7வதாக கடைசியாக ஒலிவ மலை. நம்மளை ஒலிவ மலை. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இந்த மலையில தான் இயேசப்பா அடிக்கடி போய் ஜெபம் பண்ணினார். இதனுடைய பகுதியில தான் கெத்செமனே என்ற தோட்டம் இருந்தது. 26:30. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. இங்கதான் இயேசு ஜெபத்திற்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுத்த ஒரு இடம். அல்லேலூயா. ஒரு மலை. அல்லேலூயா. மலை என்பது ஜெப அனுபவத்தை குறிக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. 7 காரியம் சொன்னேன். பாதுகாப்புக்கு, அடுத்து அர்ப்பணிப்பு, தொழுது கொள்வதற்கு, கர்த்தர் வெளிப்படுவதற்கு, இன்னும் கானானை கண்களால் மாத்திரம் பார்க்கிறவங்களுக்கு ஒரு மலை இருக்குது. அந்த மலையில ஆமா யாரும் ஏறிடக்கூடாது. ஒரு ஆமை சொல்லுங்க. ஆமை. அது என்ன மலை? நேபோ என்கிற மலை. ஆமை. ஸ்தோத்திரம். அதுக்கடுத்து கர்மேலின் மலை, கனி கொடுக்கிற அனுபவம், அடுத்து மறுரூபமாகிற அனுபவம், அடுத்து ஜெபிக்கிற கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் பிதாவுடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து ஜெபித்து ஒப்பு கொடுத்ததான ஒரு அனுபவம் தான் அந்த ஒலிவ மலை. அல்லேலூயா. இந்த ஒலிவ மலையிலிருந்து இயேசுவா பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டார். திரும்பவும் அவருடைய கால்கள் ஒலிவ மரத்தின் மலையின் மேலதான் வந்து இறங்கும். அல்லேலூயா. இதுதான் வேத சரித்திரம், வேதத்தினுடைய உண்மை. அல்லேலூயா. இந்த அடிப்படையில் தான் கவனியுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஏசாயால சொல்றாரு. இப்ப வாசிங்க மறுபடியுமா? ஏசாயா 2:2. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு. Now it shall come to pass in the latter days that the mountain of the Lord's house shall be established on the top of the mountain. Hallelujah. ஸ்தாபிக்கப்படுகிறது, எஸ்டாப்லிஷ் பண்றது. ஹalleluya. உறுதிப்படுத்தப்படுவது, நிலைநிறுத்தப்படுகிறது. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இந்த 7 வார்த்தையுடைய அடிப்படையில தான் இங்கே ஏசாயா சொல்றார். பாருங்க, கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். ஹalleluya. இந்த 7 காரியங்களும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே இருக்கிறதான காரியம். அவர் சொல்லுங்க. ஹalleluya. பேசலாம். பாதுகாப்பு, அர்ப்பணித்தல், தொழுது கொள்ளுதல், கர்த்தர் வெளிப்படுற காரியம், இன்னும் நாம் கண்களானுடைய தரிசனத்தை அந்த கானானை தரிசிக்கிற காரியம், கனி கொடுப்பது, மறுரூபமாவது, ஜெபிக்கிறது, அர்ப்பணிக்க எல்லாமே
இந்த 7 காரியங்களும் தான் இந்த ஆலயத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது. சொல்லுங்க, சொன்ன எத்தனை பேருக்கு விளங்குச்சு? விளங்குனவங்க மட்டும் கையை வைத்து அலையிலே சொல்லுங்க. விளங்காதவங்க அலையிலே சொல்லுங்க. 2 பேருக்கு சந்தேகமே வராதுன்னு சொல்லுவாங்க. என்னது? 2 பேருக்கு சந்தேகமே வராது. யாருக்கு? முழுசா தெரிஞ்சவங்களுக்கு சந்தேகமே வராது. ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கும் நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க யோசித்து பார்த்துக்கங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல வச்ச. அப்போ இந்த ஆலயம் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தி மவுண்டன் ஆஃப் தி லார்ட்ஸ் ஹவுஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த ஆலயம் என்கிற காரியம் என்பது 2 விதங்களிலே இதை பற்றி சொல்லப்படுகிறது. அந்த 2 காரியத்தையும் தான் ஆண்டவர் என்ன செய்வாராம்? அவர் உயர்த்தி மேன்மைப்படுத்த போறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது ஆலயம் என்பது கூடி வருதல். அல்லேலூயா. சங்கீதம் 84 சங்கீதம் 4 வசனம். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. சங்கீதம் 7 வசனம். நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். அல்லேலூயா. அடுத்த சங்கீதம் 92:13. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அல்லேலூயா. அடுத்த சங்கீதம் இன்னைக்கு வாசித்த சங்கீதம் 122:1. எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வாசனை எல்லாம் மனப்பாடம் சொல்லாமா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் மாறுங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். அல்லேலூயா. வாசித்த எல்லா வேத பகுதிகளையும் சங்கீதக்காரன் கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த காரியத்தை சொல்லுகிறார். அல்லேலூயா. உமது கிருபை நிமித்தமாக ஆலயத்தில் போய் நான் என்ன செய்வேன்? முறையிடுவேன். இன்னும் அவரை ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க செழித்திருப்பார்கள். மகிழ்ச்சி இதெல்லாமே ஆலயத்துடைய காரியங்கள். அல்லேலூயா. அதேபோல புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46-47 வசனத்தை கூட வாசிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது சொல்றேன். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கூடி வருதல். இதுதான் முதல் ஆலயம். சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இணைந்து எல்லாமே இப்ப எல்லாருமே நம்ம ஆலயத்துல கூடி வந்திருக்கிறோம். ஆமென். அப்படிதானே? அப்ப இந்த ஆலயத்தை முதலாவது சொல்றாரு. இந்த கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். அல்லேலூயா. அப்ப கூடி வருதல் அப்படிங்கிறதுல என்ன இருக்கிறது? ஃபெலோஷிப் வித் காட். தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. ஃபெலோஷிப் வித் ஒன் another. ஒருவருக்கொருவர் ஐக்கியப்படுதல், ஒருவருக்கொருவர் ஒருமனப்படுதல். அல்லேலூயா. அப்ப நம்ம கூடி வருவதனுடைய நோக்கம் என்ன? கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதனுடைய நோக்கம் என்ன? கர்த்தரை நாம் கூடி நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், தேவனோடு ஐக்கியப்படணும், சபையில ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியப்படணும். தேவத்தை ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா அந்த ஐக்கியம் இருக்குதா? கரெக்டா இருக்குதா? சரியா இருக்குதா? தேவனோட ஐக்கியம் சரியா இருக்குதா? மற்றவர்களோட அந்த அன்பு, ஐக்கிய, ஒருமனம், ஒற்றுமை சரியா இருக்குதா? இருக்குதான்னு கேட்கிறேன். கம்மன உட்காந்துருக்கீங்க. அந்த ஐக்கியம்,
அந்த கூடி வருதலுடைய அந்த நோக்கம் என்ன அளவுல என்ன லட்சணத்துல இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே நல்ல வெட்ட வெளிச்சமா தெரிகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நம் ஆலயத்தில் கூடி வருவதனுடைய நோக்கம் என்னன்னா, அது பிரதான நோக்கம் கர்த்தரை ஆராதிக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை நாம் கேட்பதனுடைய வல்லமை பெற்றுக்கொள்வது, அது எப்படிப்பட்டதா இருக்கணும்? உண்மையான தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தோடும் பிறரோட உள்ள சரியான ஐக்கியத்தோட இருக்க வேண்டும். தேவத்தை ஆமை சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த ஐக்கியம் எப்படி இருக்குது? ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிக்கிறதுல. விசுவாசிகளே, தேவனுடைய ஆலயம் என்பது எதை குறிக்கிறது? கூடி வருதல். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துதல். அல்லேலூயா. இந்த சங்கீதம் 118:24 தாவீது சொல்றாரு, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கழிவூர்ந்து மகிழ கடவோம். அல்லேலூயா. இப்படி ஆலயம் என்பது எதை குறிக்கிறது? கூடி வருதல், ஒருமனப்படுதல், ஐக்கியப்படுதல். அல்லேலூயா. நாம கூடி வந்திருக்கிற இந்த ஆலயமாகிய இந்த பர்வதத்தை ஆண்டவர் எல்லா மலைகளுக்கு மேல் அவர் உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்போ அப்படின்னா, நாம தியானித்த வார்த்தையின்படி தேவனோட நாம் ஐக்கியமா இருக்கணும். ஒருவருக்கொருவர் அன்போடு ஐக்கியமா இருந்தால்தான் கர்த்தர் சபையை ஆண்டவர் இன்னும் ஆலயத்தை குடும்படியின் உச்சியில் அவர் உயர்த்தி வைப்பாருங்க. அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவாங்க. அல்லேலூயா. அதனால ஆலயத்துக்கு வந்தா நிதானம் வேணும், பொறுமை வேணும். அவசர ஆத்திரத்துல வெந்நீரை காலில் ஊத்தின மாதிரி என்ன செய்யக்கூடாது? வெந்நீரை காலில் ஊத்திட்டு அப்படியே நிற்பீங்களா? சொல்லுங்க. கையில கடுகு போட்டவன டப்பட்டப்பட்ட வெடிச்சு கையில வந்து இவ்வளவு அருமையா இந்த கடுகு கையில வந்து படுகிறது பார்த்தேன் அப்படின்னு நீங்க நிறைய பேர் அப்படித்தான். அவசர ஆத்திரம், சுடுதலை காலில் கொத்திட்டு அப்படியே ஓடுறது. பார்த்தவர்களே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. மற்றவர்கள் ஒருத்தர் உண்மையான அன்போட ஐக்கியத்தோட பேசுங்க, பழகுங்க, செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க. அல்லேலூயா. சாம சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் நல்லவர். இரண்டாவது, முதலாவது நாம் கூடி வந்திருக்கிற இந்த அமைப்பான ஒரு ஆலயம். அல்லேலூயா. சபையாய் இந்த ஆலயத்தை கர்த்தர் என்ன செய்வாரா? மலைகளுக்கு மேலா உயர்த்த. இரண்டாவது, நம்முடைய சரீரமாகிய ஆலயம். அல்லேலூயா. வாசிக்கப்போ 1 கொரிந்தியர் 3:16-17. 1 கொரிந்தியர் 3:16-17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. அடுத்து 6ஆம் அதிகாரம் 19-20. அதே 1 கொரிந்தியர் 6:19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். 7:23. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். அல்லேலூயா. முதலாவது ஆலயம் நாம் கூடி வந்திருக்கிற இந்த அமைப்பான கட்டடமாகிய கட்டடத்துக்குள்ளே அல்லது ஒரு கூடாரத்துக்குள்ளே கூடி வருகிற கேதரிங் சர்ச், கூடி வருகிறதான ஒரு ஆலயம். அல்லேலூயா. அது எந்த நேரத்தில் கூடி வரீங்கன்னா அது உங்களுக்கு ஆண்டவருக்கு தான் வெளிச்சம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். இரண்டாவது, இந்த சரீரமாகிய ஆலயம். பிரைஸ் தி லார்ட். இந்த சரீரமாகிய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிற நீங்களே
அந்த ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள 6:19 நம்ம அருமையா சொல்றாரு பாருங்க பவுல், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே, இந்த சரீரம் தேவன் ஏற்படுத்தினதான சரீரம். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? சொல்லுங்க ஆமென். நம்ம தேவ சபையில படைக்கப்படுகிறோம். உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அல்லேலூயா. அதுதான் இங்க பவுல் சொல்றாருங்க, நீங்க உங்களுக்கு சொந்தம் கிடையாதுமா, நீங்க தேவனாலே இந்த சரீரம் பெற்றுக்கிறது. இந்த சரீரத்தை என்ன பத்திரமா பார்த்துக்கணும். அல்லேலூயா. பிசாசு எந்த காரியங்களுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது, உலகத்தின் காரியம் இடம் கொடுத்துடக்கூடாது. அடுத்து பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறீங்க. இந்த ஆலயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கணும். தேவதாமி சொல்லுங்க அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே நாம் நடத்தப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆவிக்குள்ளான ஒரு ஜீவிய நமக்குள்ள வரணும். சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் ஆவி, வீட்டுக்கு போன பிறகு பாவி. எல்லாம் சொல்லுங்க. ஆவி, வீட்டுக்கு போனா பாவி. ஆவியினாலே நாம நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள நாம இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் இந்த ஆலயத்தை ஆண்டவர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆனபடினாலே கவனிங்க, இந்த the gathering church, அடுத்து the body of the church. அல்லேலூயா. சரீரமாகிய ஆலயம், இன்னும் கூடி வருகிறதான ஆலயம். இந்த ரெண்டு காரியம் தான் வேதத்தில் இந்த ஆலயம் என்ற அமைப்பில் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இதைத்தான் கர்த்தர் சொல்றார் ஏசாயா 2:2, கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். தேவதலிலே சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னும் நான் உயர்த்தப்படணும், இன்னும் நம்ம சபை இன்னும் உயரணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? உண்மையாய் விரும்புறவங்க உலகத்தை உயர்த்தி, ஆண்டவரே நாங்க கூடி வருகிற ஆலயமாய் சபை ஆண்டவரே இன்னும் மேன்மையாய் உயர்த்தப்படணும். அப்பா ஆண்டவரே எங்க சரீரமாய் ஆலயம் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக, தேவ வல்லமையினாலே ஆளுகை செய்யப்பட்டவர்களாக ஆண்டவரே நாங்க இன்னும் உயரணும். ஆண்டவரே எல்லா நிலைகளில் ஆண்டவரே இன்னும் நாங்க உயர்த்தப்பட வேண்டும் என்று விசுவாசிக்கிறவங்க, ஆமென், விரும்புறவங்க எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. அல்லேலூயா. எல்லாமே எடுங்க, எல்லாம் சேர்த்து வாசிக்கிற அந்த வசனத்தை மட்டும். யோவான் 4ஆம் அதிகாரம் 19 இருந்து 24 முடிய எல்லாரும் சத்தமா புதிய பாட்டு 129வது பக்கம். இதில் எடுத்துறீங்களா? வாசிப்போம். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி சத்தமா, ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றான். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதராலே வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அல்லேலூயா. இந்த சமாரியர்களுடைய வாழ்க்கை பற்றி இயேசு சொன்னானே, ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி, எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டீர். ஆமென். எங்கள் பிதாக்களா இந்த மலையில, எந்த மலையில, எந்த மலையில இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, அந்த மலைகளே தொழுது கொண்டு வந்தாங்களே. நீ எருசலேமில சொல்லையே, ஆண்டு சொல்றாரு இந்த மலையில மாத்திரமல்ல, எருசலேமில மாத்திரமல்ல, உலகம் எங்கும். அல்லேலூயா.
எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது சொன்னார். அப்படிதான் அன்னைக்கு உலகம் முழுவதும் கர்த்தரை நாம தொழுது கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அவரை நாம தொழுது கொள்ள வேண்டும். எப்படி? ஆவியோடும் உண்மையோடும். அல்லேலூயா. சரி, இப்போ கடைசியில இந்த செய்தியுடைய முடிவுக்கு நாம் வந்திருக்கிறோம். அப்படியானால் கேதரிங் சர்ச் அண்ட் பிசிக்கல் சர்ச் அப்படி சொல்லலாம் ஆங்கிலத்தில். பிசிக்கல் கேதரிங் சர்ச், பிசிக்கல் சர்ச். அப்போ கேதரிங் சர்ச்ல நடக்கிறது என்னன்னா கூட்டு பிரார்த்தனை. எல்லாம் சொல்லுங்க, இல்ல சத்தமா சொல்லுங்க. கூட்டுனா வீட்டுல சொரக்காய் கூட்டு, அப்புறம் வேற என்ன கூட்டு, கத்திரிக்காய் கூட்டு, அந்த கூட்டு அல்ல. கூட்டு பிரார்த்தனைனா இணைந்து செயல்படுகிற ஜெப ஆராதனை துதியல். அல்லேலூயா. அதுதான் இந்த கேதரிங் சர்ச்ல நடக்கிறது. அடுத்து பிசிக்கல் சர்ச்ல என்னன்னா இந்த கூட்டு பிரார்த்தனையினுடைய அந்த அனுபவங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில நாம அதை அனுபவமாக்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இங்கே ஆலயத்தில் என்ன நடக்குதோ அதை வீட்டில் போய் என்ன செய்யணும், நாம அதை பிராக்டிஸ் பண்ணணும். அல்லேலூயா. அதுதான் அனைவரும் செய்யறது கிடையாது. சர்ச்சோட முடிச்சு சண்டே டு சண்டே இல்லை. இதை நாம என்ன செய்யணும், வீடுகளில் நாம் தனிப்பட்ட ரீதியில இந்த கூட்டு பிரார்த்தனை, அடுத்து தனி அனுபவம் வெளிப்படுதல். அல்லேலூயா. தனிப்படை ஜீவியத்திலே ஜெபம், துதி, ஆராதனை வேலை செஞ்சாலும் என்ன பண்ணாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அந்த அனுபவம். கூட்டு பிரார்த்தனை, தனி அனுபவம், தனி அனுபவம், கூட்டு பிரார்த்தனை. இப்படி ஒரு சைக்கிளிங் என்ன செய்யணும், அப்படியே வந்துகிட்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஒரு வாரத்தோட ஒரு வாரம் கேப் போட்டதுனாலதான் மறுபடியும் ஆவியானவர் ஒருமுகப்படுத்து, மாயத்தை அவள் சிந்தையை ஒருமுகப்படுத்து, இருதயத்தை ஒருமுகப்படுத்து, எங்கேயும் எதையாவது யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்னு இங்க சொல்ல வேண்டிய காரியம் காணப்படுது. ஆமென். அப்ப இந்த கூட்டு பிரார்த்தனையும் சபைக்குள்ள தனிப்பட்ட அந்த ஆவிக்குரிய அந்த அனுபவமும் ரெண்டு மாறி மாறி இணைந்து வந்துகிட்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் கர்த்தருடைய ஆலயமாய் அந்த பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபித்து எல்லா மலைகளுக்கு மேலாய் உயர்த்தவர் வல்லவராய் இருக்கிற. அல்லேலூயா. தள்ளப்பட்ட எல்லா பிசாசுடைய கிரியைகளுக்கு மேலாக தேவன் இந்த ரெண்டு நிலையுள்ள சபைகளை கர்த்தர் உயர்த்தவர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை தட்டி விசுவாசத்தோடு ஆண்டவர் நல்ல மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. இதுதான் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை. மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, வலது கட்டை அப்படியே அசைத்து சொல்லுங்க. மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். shall be exalted above the hills. அல்லேலூயா. தேவன் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி கேட்ட நீங்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆலயத்தில் ஒருமனப்படி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒன்று சேர்ந்து ஐக்கியப்படுங்கள். தனிப்பட்ட ரீதியில் அந்த அனுபவத்தை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி செயல்படுங்க. ஒரு வாரம் முழுக்க எனக்கு ஆண்டவருக்கு எந்த ஒரு சம்பந்தமே இல்லைன்னு வாழாதீங்க. ஆலயத்தில் சொல்லப்படுற காரியத்தை, செய்கிற காரியத்தை தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்தில் அதை நீங்க செயல்படுத்துங்கள். மலைகளுக்கு மேலாய் கர்த்தரை உயர்த்துவாராம. பிசாசர் எல்லா கிரியைகளுக்கு மேலாய் கர்த்தரை உயர்த்தவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையுடைய கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. Praise the Lord.